வேலூர் மாவட்டம் திமிரி என்ற ஊரில் அமைந்துள்ள சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் 2 முக்கிய அதிசயங்களை கொண்டது. முதலாவது, இங்குள்ள சிவலிங்கம் 600 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நோய்களை தீர்க்கும் பாஷாண லிங்கமாகும். போகரால் செய்யப்பட்ட பழனி நவபாஷாண முருகன் சிலைக்கு அடுத்து இந்த பாஷாண லிங்கம் நோய்களை தீர்க்கவல்ல அருமருந்தாக விளங்குகிறது. இது போன்ற லிங்கத்தை உலகில் வேறெங்கும் காண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அதிசயம் என்னவென்றால், 600 வருடங்களுக்கு முன்பு பாஷாண லிங்கத்தை செய்து குளத்தில் மறைத்து வைத்தவரே மறுஜென்மத்தில் பிறந்து இந்த லிங்கத்தை 1985ஆம் ஆண்டு குளத்திலிருந்து எடுத்து இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பதே. கன்னிகா பரமேஸ்வரர் என்னும் அரச வைத்தியர் 12 ஆண்டு காலம் உழைத்து தன்வந்திரி வைத்திய முறையில் நவபாஷாணத்தில் ஒன்றான திமிரி பாஷாணத்தால் தெய்வாம்சமும் மருத்துவ குணமும் கலந்த சோமநாத ஈஸ்வர லிங்கத்தை வடிவமைத்தார். இந்த பாஷாண லிங்கத்தின் உயரம் 6 அங்குலம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. பாஷாண லிங்கம் வெளியே பல மணி நேரம் இருந்தால் புகையும் தன்மை ஏற்படும். ஆகையால் இந்த லிங்கத்தை நீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி தொட்டிக்குள் வைத்து வழிபடுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியன்று காலை 10 மணி அளவில் லிங்கம் கண்ணாடி தொட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு தேன், பஞ்சாமிர்தம், பால், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் குளத்தில் பாஷாண லிங்கம் இருந்த இடத்தில் எடுக்கப்பட்ட நீர் போன்றவற்றால் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இவற்றில் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலுக்கு 4 மணி நேரம், இளநீருக்கு 6 மணி நேரம் மற்றும் சந்தனத்திற்கு 8 மணி நேரம் வரை மருத்துவ குணம் இருக்கும். அபிஷேகம் செய்யப்பட்டவுடன் பால், இளநீர் பிரசாதங்கள் உடனடியாக ஆலயத்தில் உள்ள பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. மகா தீபாராதனை முடிந்தவுடன் பக்தர்கள் நெற்றியில் சந்தனத்தை வைத்துக் கொள்கின்றனர். நீர் தீர்த்தம், அதாவது தண்ணீர் மற்றும் தேன் அபிஷேக பிரசாதம் மட்டும் சிறிய குடுவைகளில் பக்தர்களுக்கு விற்கப்படுகின்றன. நீர் தீர்த்தம் குடுவை விலை ரூபாய் 50 மற்றும் தேன் குடுவை விலை ரூபாய் 150. பக்தர்கள் இவ்விரண்டையும் வாங்கி 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் இறைவனை வேண்டி காலையில் சிறிது நீர் மற்றும் மாலையில் சிறிது தேன் என்று அருந்துகின்றனர். 48 நாட்களுக்கு 2 குடுவை நீர் தீர்த்தம் மற்றும் 1 குடுவை தேன் போதுமானது. இந்த 48 நாட்களில் அசைவ உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி செய்வதால் பக்தர்கள் தங்களின் பல நோய் நொடிகளில் இருந்து விடுபட்டு நலம் பெறுகின்றனர் என்பது நம்பிக்கை.